முறுக்கு அவல் பொரி. சிட்டி அளவுக்கு இங்க பில்டிங்ஸ்லாம் அவ்வளவு ஆக்கிரமிக்காம நிறைய விவசாய நிலங்கள்லாம் இருக்கனால அங்கங்க குட்டி குட்டியா விவசாயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த ஹைவேஸ்ல ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா மரம் செடி கொடிகள் ரொம்ப சூப்பரா இருக்கு. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நாட்டுடைய முதுகெலும்பே விவசாயம், அதுவும் நம்ம இந்திய திருநாட்டோட முதுகெலும்பே விவசாயம் அப்படின்றத அப்பப்போ மைண்ட்ல ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்குது. சோ இப்போ உங்களுக்காக ஞாபகப்படுத்துறதுக்கு, நீங்க சாப்பிடுற சமையல்ல என்னென்ன நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குன்னு தெரியுமா? அதுக்காக ஒரு சமையல் காத்துட்டு இருக்கு, பாத்துட்டு வாங்க. வணக்கம், நான் உங்க சங்கர் ஷெஃப். இன்னைக்கு நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல பார்க்க போற டிஷ் சில்லி பன்னீர் அண்ட் பேபிகார்ன் ராப். இது ஒன்றும் பெரிய டிஷ் கிடையாது. நம்ம சப்பாத்தி எப்பவுமே வீட்டில் பண்ணுவோம் இல்லையா, அதுக்குள்ள ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்றத ஒரு புதுமையான டிஷ் தான் இது. இதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் என்னென்ன நம்ம இப்போ பார்க்கலாம். சப்பாத்தி, கிரீன் சில்லி, சோயா சாஸ், பேபிகார்ன், ஸ்ப்ரிங் ஆனியன், சால்ட், ஆயில், ஜிஞ்சர், கார்லிக், பன்னீர் திருகியது. அது லோ ஃபேட் பன்னீர் தான் இருக்கணும், ஹை ஃபேட் பன்னீர் இருக்கக்கூடாது. இதுக்கு நம்ம டிஷ்ஷு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு. இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இது இந்தோ சைனீஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது எப்படி பண்ணுறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனோட ஸ்டெம்ஸ், அதாவது இந்த ஒயிட் பார்ட்ஸ், இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் ஸ்ப்ரிங் ஆனியனோட ஸ்டெம்ஸ், கீழே இருக்க வெங்காயத்தலை, இதுவும் சாப் கார்லிக்கும் சாப் ஜிஞ்சரும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம இது கூட சாப் ஜிஞ்சரும் கார்லிக்கும் மிக்ஸ் பண்ண போறோம். இது கூட நம்ம பேபிகார்ன் இப்போ மிக்ஸ் பண்ண போறோம். அடுத்து நம்ம குடமிளகா மிக்ஸ் பண்ண போறோம். காரத்துக்காக கொஞ்சம் நம்ம கிரீன் சில்லி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். யூஸ்வலாக குழந்தைங்க சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு அடம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ரேப் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக டேக்அவே பண்ணி வெளியே எடுத்துன்னு போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதில் இப்போ நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு பண்ணுறோம்னா, இப்போ திக்கனிங் பைண்டுக்காக நம்ம இது பண்ணுறோம். இதில் 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். சோயா சாஸ் நிறைய போடணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சமாக போட்டால் போதும். இதில் இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஒரு விதமான ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் கூட. இது 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இல்லை, இது நம்ம வீட்லேயும் பண்ணி சாப்பிட்லாம். சில்லி பன்னீர் அண்ட் பேபிகார்ன் ராப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம பன்னீர் மிக்ஸ் பண்ண போகிறோம். பன்னீர் மிக்ஸ் பண்ண முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா பன்னீர் போட்டதுன்னா அந்த ஹீட்டில் பன்னீர் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா, அதனால் இதில் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பன்னீர் மிக்ஸ் பண்ணுங்கள். பன்னீர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா சப்பாத்தி அதுக்கப்புறம் நடுவில் இது ஃபில்லிங் வச்சுட்டு இது ஒரு தடவை ஹீட் பண்ணி தான் நம்ம சாப்பிட முடியும். பன்னீர் அண்ட் பேபிகார்ன் சில்லி ராப் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி நம்ம சர்வ் பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். சப்பாத்தி எடுத்துக்கலாம். இதில் இந்த ஃபில்லிங்கை சென்டரில் வைக்கணும்.
இன்னைக்கு நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல பேபிகார்ன் அண்ட் பன்னீர் சில்லி ராப் எப்படி பண்றதுன்னு நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்த நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல இதை விட அருமையான புதுமையான டிஷ்ஷோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஷெஃப் சங்கர். பாய். இன்னைக்கு நம்ம எபிசோட எண்டிக்கு வந்தாச்சு. அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இந்த மதுராந்தகம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஊர் தாங்க. அண்ட் இந்த மதுராந்தகம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வந்துட்டு இருக்க ஒரு ஊர். சென்னை பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர் அப்படின்றனால கொஞ்சம் நல்லாவே இதுக்கு நல்ல சப்போர்ட்டாவே சென்னை இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மதுராந்தகத்துல இருந்து பாண்டிச்சேரி 84, மரக்காணம் 41. அண்ட் அதனால உங்களுக்கு வந்து அடுத்து எந்த ஊர் போறேன் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியோ மரக்காணமோ போறது கிடையாது. மதுராந்தகத்துல ரொம்ப பக்கத்துலயே இருக்கிற அச்சிரப்பாக்கத்துக்கு தான் போறேன். அச்சிரப்பாக்கத்துல என்னென்னலாம் இருக்குது? அச்சிரப்பாக்கமா ஊர் பேரே வா. எஸ், நானும் இனிமே தான் தெரிஞ்சுக்க போறேன் அந்த ஊரை பத்தி. நாளையில இருந்து உங்களை அச்சிரப்பாக்கத்தை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் எல்லாரும் இது ஜீ தமிழ் வழங்கும் அஞ்சரை பெட்டி. அவள் பொறி அஞ்சரை பெட்டி.